ஒரு காலம் வரும், ரெண்டு மனிதர்கள் தன்னுடைய அனந்தர சொத்தை, வாப்பா விட்டுட்டு போன சொத்தை எப்படி பங்கு வைப்பது என்று இரண்டு மனிதர்கள் அனந்தர சொத்திலே முரண்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியான ஒரு மனிதர் இருக்க மாட்டார். அந்த இல்ம் மறைந்து போயிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு காலம் வரும், ஃபயக்தலிஃபு ஃபில் ஃபரீதத்தி ரஜுலான், ரெண்டு மனிதர்கள் தன்னுடைய அனந்தர சொத்தை, வாப்பா விட்டுட்டு போன சொத்தை எப்படி பங்கு வைப்பது என்று இரண்டு மனிதர்கள் அனந்தர சொத்திலே முரண்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியான ஒரு மனிதர் இருக்க மாட்டார். அந்த இல்ம் மறைந்து போயிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்க என்னதான் டாக்குமெண்ட்ஸுகளை முடிச்சு, என்னதான் விளையாட்டுக்களை போட்டு, பிறருடைய சொத்தை என்னதான் கோர்ட்ஸ் எங்களுக்கு தீர்ப்பு தந்தாலும், ஏன் ஒரு நபியுடைய, ஒரு சாலிஹான மனிதருடைய தீர்ப்பாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அது தகுதியா எனக்கு என்று பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாவிட்டால் நரகத்தின் ஒரு துண்டைத்தான் நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னென்ன விஷயங்களை நமது வாழ்வின் வெற்றிக்காக, நமது சுவர்க்கத்திற்காக அல்லாஹு தஆலா உலகத்திலே எடுத்து நடக்குமாறு நம்மை பணித்திருக்கிறானோ அவற்றை எடுத்து வாழ்க்கையில் எடுத்து நடந்து, என்னென்ன விஷயங்களை தவிர்த்து வாழுமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ அவற்றை மனது வெறுத்தாலும் கசப்பாக இருந்தாலும் விட்டுவிடுமாறும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத் செய்கிறேன். அன்பார்ந்த என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை கடமையாக்குகின்ற பொழுதே அவர்களின் முழு வாழ்வையும் வணக்கமாக மாற்றுகின்ற ஒரு தீனுல் இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மட்டுமல்ல இஸ்லாம் என்பது. ஒரு மனிதனின் வாழ்விலே அவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற கொடுக்கல் வாங்கல், அவனது குடும்ப வாழ்க்கை, அவனது பண்பாடு, அவனுடைய குணம், மனிதர்களோடு அவன் நடந்து கொள்ளுகின்ற விதம், இவைகள் எல்லாமே மார்க்கமாக, தீனாக அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கற்று தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, சில சமயங்களில் மனிதர்கள் பக்குவமுள்ளவர்கள் போல தமது இபாதத்துக்களை அமைத்துக் கொள்கிறார்கள். தொழுகையில் பேணுதல் காட்ட முயற்சிக்கின்றார்கள். தனக்கு இயலுமான சதக்காக்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் சில விஷயங்களில் செய்கிற தவறு அவர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி அவர்களை நரகத்திலே விட்டு செல்ல காரணமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை இங்கு கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். வணக்கங்களை கொண்டு ஷைத்தான் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது. நமது நஃப்ஸ், ஆத்மாக்கள் சில இபாதத்துக்களை நாம் செய்கிறோம், சில தர்மங்களை நாம் கொடுக்கிறோம் என்பதை வைத்து நம்மை ஏமாற்றி விடக்கூடாது. ஷஹர் இப்னு ஹௌஷப் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ தாவூதில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ரிவாயத் வந்திருக்கிறது. இன்னர் ரஜுல லயஅமலு பிதாஅத்தில்லாஹ் வல் மர்அஹ், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் 60 சனத்தன் 60 வருடங்கள் இபாதத் செய்பவர்களாக இருப்பார்கள். 60 வருஷம் இபாதத், தொழுகை, வணக்கம், வழிபாடு, ஜிக்ர். ஃபயஹ்துருஹுமல் மௌத், மரணம் அவர்களுக்கு நெருங்குகிற பொழுது ஃபயதுர்ரானி பில் வஸிய்யஹ், அவர்கள் செய்யக்கூடிய வஸியத், மரண நேரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய மரண சாசனம், அவர்கள் செய்யக்கூடிய எழுதக்கூடிய உயில், அவர்கள் சொத்துக்களை பிறருக்கு எழுதுகிற நேரத்திலே அங்கு அவர்கள் அநியாயமாக சொத்துக்களை எழுதி வைத்து விட்டு செல்கிறார்கள். ஃபதஜிபு லஹுமன் நார், அவர்களுக்கு நரகம் வாஜிபாகி விடுகிறது. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழுகிற பொழுது அவனை ஹலாலாக சம்பாதிப்பதற்கு இஸ்லாம் தூண்டி இருக்கிறது. மட்டுமல்ல, தான் சம்பாதித்தவற்றை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றும் வழிகாட்டி இருக்கிறது. மட்டுமல்ல, தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதை தன்னுடைய ஹயாத்தோடு இருக்கிற பொழுது
சொத்துக்களை பங்கு வைப்பவர்கள் எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. மட்டுமல்ல, ஒருவர் மரணித்து விட்டால் அவர் விட்டு சென்ற சொத்துக்கள் சில விரல் விட்டு எண்ணுகிற ரூபாய்களாக இருக்கலாம், அல்லது பல பெருத்த கோடான கோடிகளாக இருக்கலாம், அசையும் அசையா சொத்துக்களாக இருக்கலாம். அந்த சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தான் ஹலாலாக சம்பாதித்த தனது சம்பாத்தியத்தை முறையாக அவன் கையாளுகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மனமாக்கி விடுகிறான். வாழ்க்கையில் எல்லோருக்கும் நெருக்கடிகள் அல்ல, சோதனைகள் வரலாம். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவனது சோதனைகளை சுகமாக மாற்றி விடுகிறான். சோதனைகள் மீது அவர்கள் சுகமாக வாழுவார்கள். அன்பானவர்களே, தனது செல்வத்தை தான் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கின்ற பொழுதே தனது குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக கொடுக்க விரும்பினால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார், அல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை அவருடைய மகன் நுஅமான் இப்னுல் பஷீர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத் போன்ற சஹீஹான கிதாபுகள்ல பல இடங்களில் பதிவான ரிவாயத். என்னுடைய வாப்பா நுஅமான் சொல்லுகிறார், என்னுடைய வாப்பா பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் நுஅமானுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறேன். என்ன? ஒரு அடிமையை, ஒரு சர்வன்ட், ஒரு அடிமையை நான் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன். என்னுடைய மனைவி அம்ரா என்ற பெண்மணி, என்னுடைய மனைவி, நான் மகனுக்கு கொடுக்கிற தர்மத்துக்கு உங்களை சாட்சியாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால யா ரசூலல்லாஹ், என்னுடைய சதகாவுக்கு நீங்க சாட்சி சொல்ல வேண்டும். என்னுடைய மகனுக்கு நான் இதை எழுதி கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், யா பஷீர், உங்களுக்கு நுஅமான் அல்லாத வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். அவருக்கு 2 மனைவிமார்கள், 2 பேருக்கும் குழந்தைகள் இருந்தார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நுஅமான் அல்லாத இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற ஒரு அடிமையை, இது போன்ற இதே சம அளவுள்ள ஹதியாவை கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லஸூர். இன்னும் ஒரு ரிவாயத்துல ஃபஹாதா ஜௌருன், இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறதே. ஃபஇன்னி லா அஷ்ஹது அலா ஜூர், ஒரு அநியாயமான விஷயத்திற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு ரிவாயத் சொல்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, பெரியவர்களோ சின்னவர்களோ, பிறந்த பிள்ளை 1 வயசு பிள்ளையும் பிள்ளைதான், 25 வயதில் இருக்கிற 40 வயதில் இருக்கிறவரும் பிறந்து பெற்ற மகனாக இருந்தால் மகன், மகளாக இருந்தால் மகள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மத்தியில் நீதமாக நீங்கள் பங்கு வையுங்கள் என்றார்கள். அன்பான சகோதரர்களே, புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத், முஸ்லிம்லையும் வந்திருக்கிறதே. நுஅமான் பஷீரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் உங்களுக்கு உபகாரம் செய்வதில் சமனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? எல்லா பிள்ளைகளும் உங்களோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் குழந்தைகளோடு நீங்கள் நடந்து கொள்கிற விதத்திலும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், கொடுக்கிற விஷயத்திலும் நீதமாக கொடுத்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் ஹயாத்தோடு இருக்கிற பொழுது தனது குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கு வைக்க விரும்பினால், கொடுக்க விரும்பினால், அவர் கவனத்தில் கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம், ஆண் பெண் என்ற பாகுபாடு ஹயாத்தோடு இருக்கிற பொழுது பார்க்கப்படுவதில்லை. ஒரு ஆண் குழந்தைக்கு எப்படியோ அதுபோல பெண் குழந்தைக்கும் அவர் அந்த பங்கை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நிலைப்பாடு, ஒருவர் பங்கு வைக்கிற பொழுது, ஹயாத்தோடு இருக்கிற பொழுது தன்னுடைய சொத்துக்களை அவர் பிரித்து குழந்தைகளுக்கு கொடுக்க நாடினால், அவர் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் சமனாக பங்கு வைப்பது
முஸ்தஹப்பானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் இல்லை, குழந்தைகளுக்கு சமனாக பங்கு வைப்பது வாஜிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சில முக்கிய காரணங்கள் இருந்தால், ஏற்புடைய சில காரணங்கள் இருந்தால், ஒரு குழந்தை நோயாளியாக இருக்கிறார், பலவீனமாக இருக்கிறார், அதற்காக அவருக்கு பாகுபாடாக கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பது அது குற்றமல்ல. அன்பான சகோதரர்களே, குழந்தைகள் விஷயத்திலே சில ரிவாயத்துகளில் முத்தமிடுவதாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் நீளமாக சமநிலையாக நடந்து கொள்ளுங்கள். ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள், குழந்தைகளுடைய மனதை உடைத்து விடுவீர்கள் என்று ரிவாயத் சொல்லி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். மூத்தவர்களுக்கு சில நேரத்தில் நிறைய செய்வார்கள், இளையவர்கள் சின்னவர்களுக்கு செய்வோம் என்று நினைப்பார்கள். ஆனால் அதற்கு முன்னர் அவர்கள் மரணிக்க வாய்ப்பிருக்கிறது, சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது. ரொம்ப புத்திசாதுரியமாக இந்த விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்களை பற்றி உலமாக்களிடத்தில் முறையிடுறாங்க, கவலைப்படுறாங்க. இறந்து போன பிறகு பெற்றோரை சபிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹு அக்பர். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார் என்றால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை சூரத்து நிசால அல்லாஹு தஆலா ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தாரகுத்னி, இப்னு மாஜா போன்ற சஹீஹான கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. தஅல்லமுல் ஃபராயித், மனிதர்களே சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். வஅல்லிமூஹுன் நாஸ், அந்த சட்டங்களை, அந்த இல்மை, அறிவை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஃபஇன்னஹா நிஸ்ஃபுல் இல்ம், அது அறிவிலே சம பாதி என்று சொன்னார்கள். அறிவின் பாதி, அறிவுடைய பாதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒன்று ஹயாத் அல்லது மௌத். ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் உள்ள விஷயங்கள் பாதி என்றால், அவருடைய மௌத்துக்கு பிறகு உள்ள ஒரே விஷயம் அவருடைய மீராத், அவருடைய வசியத், இந்த விஷயங்கள் பங்கு வைக்கப்படுவதுதான். ஒரு மனிதனுடைய ஷரீஅத்துடைய இல்முடைய பாதி அனந்தர சொத்தை பற்றிய அறிவு அவன் கற்றிருப்பது. அல்லாஹு தஆலா மிக தெளிவாக 2 ஆயத்துக்கள் சூரா நிசாவுடைய 11வது 12வது ஆயத்துக்களில் இந்த சட்டத்தை அழகாக சொல்லி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னஹு அவ்வலு இல்மின் யுன்ஸஉ மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலே முதலாவதாக உயர்த்தப்படக்கூடிய அறிவு வாரிசுரிமை சட்டம் பற்றிய அறிவு. உம்மத்திலிருந்து அது கலட்டப்படும். ஃபஇன் இம்ராஉன் மக்பூப், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மரணித்து போவேன், நானும் மரணமாகக்கூடிய மனிதன். எனவே இந்த இல்மை நீங்கள் கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த இல்மை பரப்புங்கள். ஒரு காலம் வரும், ஃபயக்தலிஃபு ஃபில் ஃபரீதத்தி ரஜுலான், 2 மனிதர்கள் தன்னுடைய அனந்தர சொத்தை, வாப்பா விட்டுட்டு போன சொத்தை எப்படி பங்கு வைப்பது என்று 2 மனிதர்கள் அனந்தர சொத்திலே முரண்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதியான ஒரு மனிதர் இருக்க மாட்டார், அந்த இல்ம் மறைந்து போயிருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா நிசா 11வது 12வது ஆயத்துக்கள்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இவருடைய சட்டங்களை சொல்லி இருக்கிறான். அதற்கு முன்னர் வரக்கூடிய ஆயத்துக்கள்ல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், மனிதர்களே தாய் தந்தையர்கள், நெருக்கமான உறவினர்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களில் ஒவ்வொரு ஆணுக்கும் பங்கிருக்கிறது. சொந்தமான ஆண்கள், ஆண் பிள்ளைகளுக்கு பங்கிருக்கிறது, சகோதர சகோதரிகளுக்கு சில நேரத்தில் பங்கிருக்கிறது. ஒலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் பங்கிருக்கிறது. ஆண் அது பெற்றோர் உறவினர்கள் விட்டு சென்ற சொத்து கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா நிசாவுல திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறான், மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர், அது குறைவாக இருந்தாலும் சரி, நஸீபம் மஃரூபா, அல்லாஹ் இதை ஃபர்தாக ஆக்கி வைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் அடுத்த ஆயத்திலே இதை பற்றி பேசுகிற போது,
وَإِذَا حَضَرَ الْقِسْمَةَ أُولُو الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ. ஒரு மனிதர் இறந்து போனார், அவருடைய சொத்துக்களை பங்கு வைப்பதற்காக மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். குடும்பம் சொத்து பிரிக்கப்பட வேண்டும். அந்த பிரிக்கிற சபைக்கு அந்த சொத்துல பங்கு கிடைக்காத உறவினர்கள் வந்திருந்தால், அல்லது அனாதை பிள்ளைகள் அல்லது மிஸ்கீன்கள் கேள்விப்பட்டு இந்த ஹாஜியாருடைய சொத்துக்கள் இன்றைக்கு பங்கு வைக்கிறார்களாம் என்று கேள்விப்பட்டு வந்திருந்தால், குர்ஆன் சொல்கிறது ஃபர்ஸுகூஹும் மின்ஹு, அந்த சொத்திலிருந்து அவங்களுக்கு ஏதாவது வந்தவங்களோட மனசு குளிர்வதற்கு ஏதாவது கொடுத்துருங்க. எல்லா அனந்தரக்காரர்களும் விரும்பி இந்த சொந்தக்காரர்களுக்கு ஏதாவது கொடுப்போம் என்று சொல்லி அதை கொடுத்து விடுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, கடமை அல்ல. ஆனால் ஒரு மிஸ்கீன், ஒரு ஏழை அல்லது சொத்து கிடைக்காத குடும்ப உறுப்பினர் சிலர் வந்திருக்கிறாங்க, அவங்களோட மனதை தேற்றுவதற்காக நீங்கள் உங்களுடைய சதக்கா உண்டு அந்த மீராத்திலிருந்து கொடுங்க, அவங்களுக்கு எல்லாரும் மனம் விரும்பி கொடுங்க என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளையும் சொல்லி அவர்களை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கு அடுத்த ஆயத் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆயத், وَلْيَخْشَى الَّذِينَ لَوْ تَرَكُوا مِنْ خَلْفِهِمْ ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ وَلْيَقُولُوا قَوْلًا سَدِيدًا. யாரெல்லாம் தான் மரணிக்கிற பொழுது பலவீனமான பிள்ளைகளை விட்டுவிட்டு மரணிக்கிற பொழுது அவருடைய மனதில் என்னுடைய பிள்ளைகள் வீணாகி போகுமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய சொத்துக்களை யாரும் அபகரித்து விடுவார்களோ என்ற அச்சம் யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ அவர்கள் எல்லோரும் மற்றையவர்கள் சின்ன பிள்ளைகளை விட்டு மரணிக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய ஹக்குகளில் விளையாடுவதை பயந்து கொள்ளட்டும். தன்னுடைய பிள்ளைட விஷயத்துல யாராவது விளையாடினா, தன்னுடைய சொத்துக்களை யாராவது உரிமை இல்லாமல் அபகரித்தால் தனக்கு எவ்வளவு கவலை வரும் தான் மௌத்தாகிற நேரத்துல. அதை போலதானே இன்னும் ஒருவருடைய பிள்ளையுடைய இன்னும் ஒரு அனாதைக்கு போகிற சொத்தை நீங்கள் அபகரிப்பதே. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்த ஆயத்து, இது மிக பயங்கரமான ஒரு ஆயத். இன்னல் லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظுல்மன், யாரெல்லாம் ஒரு யதீமுக்கு போக வேண்டிய சொத்தை அநியாயமாக சாப்பிடுகிறாரோ, இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, தங்களுடைய வயிற்றுக்குள் அவர்கள் நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். வஸயஸ்லௌன ஸஈரா, பயங்கரமான நரகத்திலே அவர்கள் சென்று நுழைவார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதர் மரணிக்கிறார், வாப்பா மரணிக்கிறார். நானா வயசுல மூத்தவர், வாப்பாட மூத்த மகன் பெரியவர். அந்த மூத்த மகன் வாப்பாவுடைய சொத்துக்கள்ல கடைசி தம்பி, அதுக்கு கீழே இருக்கிற தம்பி. இந்த நானாவுக்கு அவர் ஒரு அனாதை தான். வாப்பா மரணிக்கிறார், பருவ வயது அடையாத பிள்ளைகள், ஆணோ பெண்ணோ பிள்ளைகளை விட்டு விட்டு மரணிக்கிறார். மூத்த மகன் வாப்பாட சொத்துக்களை சரியாக பிரிச்சு கொள்ளாம அந்த சொத்துக்களை அவராக அனுபவித்து முடித்தால் அனாதைகளின் சொத்தை உண்டவராக இவர் கருதப்படுகிறார். அனாதட சொத்தை திங்கிறதுடைய பாவத்தை ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு முன்னால ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லிவிட்டான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழ வேண்டிய ரக்காத்துக்கள் எத்தனை என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக எங்கும் சொல்லவில்லை. தொழுகை கடமை என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை வீதம் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் வீதாசாரங்களை பேசவில்லை, ஜகாத் கடமை என்பதை சொல்லி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தான் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் மரணித்தால் அவருடைய அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் பங்கு வைக்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில கூட கொடுக்கவில்லை. குர்ஆன்ல கணவனுக்கு எத்தனை பங்கு மனைவிட சொத்தில் இருந்து, மனைவிக்கு எத்தனை பங்கு கணவனுடைய சொத்தில் இருந்து, பாப்பா உம்மாவுக்கு பிள்ளைகளுடைய சொத்தில் இருந்து எத்தனை பங்கு, பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய சொத்தில் இருந்து எத்தனை பங்கு என்பதை மிக திட்ட தெளிவாக சுமார் 4 ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா விவரித்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதர், ஒரு முஸ்லிம், நல்ல பக்குவமான மனிதர், அனந்தர சொத்து என்று வருகிற பொழுது குர்ஆன் சொன்னது மாதிரி எல்லாம் எனக்கு கொடுக்கிறது கஷ்டம், நான் ஜெனரல் லோவுல படிதான் தீர்ப்பு எடுக்க போகிறேன் என்று ஒரு மனிதன் குர்ஆனுடைய சட்டத்தின் படி தீர்ப்பு செய்ய மறுத்தால் அவன் காஃபிராகி விடுகிறான். உலமாக்களில் இதில் யாருக்கும் கருத்து முரண்பாடு கிடையாது. சில விஷயங்கள்ல கருத்து முரண்பாடு இருக்குது.
இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்ட்ட ஒரு கருத்து, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹனஃபிகள்ட்ட ஒரு கருத்து, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து. இல்லை, அல்லாஹ் சொன்ன, குர்ஆன் சொன்ன சட்டப்படி சொத்துக்களை கொடுப்பதற்கு, பிரிப்பதற்கு ஒரு மனிதன் அவனுடைய மனதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் அதை வாயினால் மறுக்கிறான். நான் குர்ஆன் சொல்லப்படி எனக்கு பிரிக்க விருப்பமில்லை, நான் கோர்ட்ஸுக்கு போய் ஜெனரல் லோல பிரிக்க போகிறேன் என்று சொன்னால், என்று அவன் முயற்சித்தால் அவன் காஃபிராகி விடுகிறான், இஸ்லாத்தில் இருந்து முர்த்ததாகிறான். எவ்வளவு பாரதூரமான விஷயம்! அல்லாஹ்வுடைய சட்டத்தை யார் மறுக்கிறானோ, வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலைக ஹுமுல் காஃபிரூன். எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம் சிறுபான்மை முஸ்லிம்களுடைய முஸ்லிம் விசேட சட்டத்தின் அடிப்படையிலே ஒருவருடைய அனந்தர சொத்து குர்ஆன் சொன்னபடிதான் கோர்ட்ஸும் தீர்ப்பு வழங்கப் போகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. இதையும் தாண்டி கோர்ட்ஸுகள்ல எத்தனை கேசஸ் கவலையாக இருக்கிறது. முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வளர்ந்து ஒரு காணி துண்டுக்காக, ஒரு வீட்டுக்காக கோர்ட்ஸ்ல இருக்கிறாங்க. குர்ஆன்ல சட்டம் எங்களுக்கு வேணாம் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. மையவாடிகள்ல கூட அவங்களை அடக்க இயலாது. ஏன்? முர்த்ததாக மாறிவிடுவார்கள் குர்ஆனுடைய சட்டத்தை நிராகரித்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையெல்லாம் இபாதத் செய்கிறான், கடைசி நேரம் மரண நேரத்திலே சில தவறான விதத்தில் வசியத் செய்து விடுகிறான் என்றால், அவன் சொன்னது போல அபூதாவுதுடைய ரிவாயத்தை போல ஃபதஜிபு லஹுமன் நார், நரகம் அவர்களுக்கு கடமையாகி விடுகிறது. இப்படியான இல்ம கற்றுக்கொள்வது அன்பான சகோதரர்களே உழைப்பது மட்டுமல்ல, இப்படியான இல்ம கற்றுக்கொள்வது வாஜிப். எங்களுக்கு லட்சக்கணக்கில் கணக்கு பார்க்க தெரிகிறதே. சூரா நிசாவுடைய 11வது 12வது ஆயத்தை வாசிச்சு எங்களுக்கு விளங்க தெரியாம இருக்கிறதா? யாரிடத்துல நாங்கள் சாட்டி சொல்வது? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்துல நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் ஒருவர் தவறாக நடக்கிறாரா, அவருக்கு எச்சரிக்க வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது நரகத்தை கடமையாக்குகிற விஷயம். சூரா நிசா 14வது ஆயத் அல்லாஹு தஆலா இந்த மீராத்துடைய சட்டங்கள் மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, சகோதரர்களுக்கு எவ்வளவு போக வேண்டும் என்று சொன்ன பிறகு, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டங்கள். வமை யுதில்லாஹ வ ரசூலஹ், யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களை அல்லாஹ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற சொர்க்கத்திலே நுழைய செய்கிறான். வதாலிகல் ஃபௌசுல் அதீம், இது மகத்தான வெற்றி என்று சொன்ன பிறகு, வமை யதஅத்த ஹுதூதஹு வமை யஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யார் அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு மாறு செய்து அல்லாஹ் போட்ட வரம்புகளை மீறி செயற்படுகிறார்களோ, யுத்கில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அவனை அல்லாஹ் நரகத்திலே நுழைத்து விடச் செய்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். வாரிசுரிமை சட்டத்தை சொன்ன பிறகு அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல் செய்யாதவர்கள் நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள், நிரந்தரமாக அங்கு தங்கி இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாங்கள் ஆழமாக உள்ளத்துல பதித்து வைத்திருக்க வேண்டும். என்ன தெரியுமா? எங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாங்கள் எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை அல்லாஹ் எங்க தெரியுமா வைத்திருக்கிறான்? நாங்கள் எப்படி பக்குவமாக, சலாஹோட, சீர்மையோட, கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலாக சம்பாதித்து, மற்றவர்களை ஏமாற்றாமல், களவெடுக்காமல், மற்றவர்களை ஏமாற்றி விடாமல், கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலாக சம்பாதித்து எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய முறை தவறிய சொத்தை கொடுக்கிறத விட சரியாக கொஞ்சத்தையாவது கொடுத்து விட்டு சென்றால் அல்லாஹ் அந்த குழந்தைகளை செழிப்பாக வாழ வைக்கிற பொறுப்பை எடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், சாலிஹானவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டார். சாலிஹானவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டார். சூரா கஹ்ஃபுடைய 3 முக்கிய சம்பவங்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பயணத்திலே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணம் செய்கிறார்கள். ஒரு ஊருக்குள்ள போனால் 2 பேருக்கும் பசி. அந்த ஊருக்குள்ள போய் 2 பேரும் ஊர் மக்களிடத்துல விருந்து கேட்கிறார்கள். கடைகளில் சாப்பிடுவதற்கு அந்த ஊர் மக்கள் விருந்தளிக்க மறுக்கிறார்கள்.
அந்த நேரம் பசியோட போற நேரம், ஒரு சுவர், அந்த சுவர் இடிந்து விழுவதற்கு சரிந்து கொண்டிருக்கிறது. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பயணத்தை நிறுத்தி அந்த சுவரை சரியாக வைத்து கட்ட ஆரம்பிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயிற்றுல பசி, மக்கள் உணவளிக்க மறுத்த கோபம். சொன்னார்கள் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், ஹதிர், நீங்கள் இந்த சுவரை கட்டுவதற்கு இவ்வளவு முயற்சிக்கிறீர்களே, இதற்கு நீங்க ஒரு கூலியை எடுத்தா நன்றாக இருக்குமே. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக சொன்னார்கள், மூசா, இந்த சுவரை நான் விரும்பி கட்டவில்லை. இந்த சுவருக்கு கீழே 2 அனாதை பிள்ளைகளுடைய சொத்து அவர்களுடைய வாப்பாவினால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவர் விழுந்துவிட்டால் அநியாயக்காரர்கள், கள்வர்கள் அதை களவெடுத்து விடுவார்கள். அல்லாஹ் இந்த குழந்தைகளுடைய சொத்துக்களை ஃபஅராத ரப்புக அய்யபுருகா அஷுத்தஹுமா வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா, இந்த பிள்ளைகள் பருவ வயதை, பெரிய வயதை அடைஞ்சி அந்த சொத்தை அவர்களுடைய கையில அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான், நாடிவிட்டான். அதனால அல்லாஹ் எனக்கு இந்த சுவரை கட்டுமாறு கட்டளையிட்டான். இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தஃப்சீர்ல பதிவு செய்திருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய சொத்து அல்லாஹ்வுடைய நபி மூசா, அல்லாஹ்வுடைய ஒலி ஹதிர் 2 பேரும் சேர்ந்து சுவரை கட்டி அந்த எத்தீம் பிள்ளைகள் அவர்களுடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாக்க வைக்கிறான். ஒரே ஒரு காரணம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வகான அபூஹுமா சாலிஹா, அந்த அந்த அனாதைகளுடைய தந்தை சாலிஹான மனிதராக இருந்தார். அந்த பிள்ளைகள் சாலிஹா இல்லையா என்பது பற்றி குர்ஆன் பேசவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். வாப்பாவுடைய சீர்மை, தந்தையுடைய நேர்மை, தந்தையுடைய பக்குவம் குழந்தைகளோட வாழ்க்கையையும் செல்வத்தையும் பாதுகாக்கிறது. கோடான கோடியை கொடுத்துட்டு போங்க, முறை தவறிய பணமாக இருந்த பிள்ளைகள கையில் அது நிற்கவே நிற்காது. முகாத்தில் இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய அறிஞர். அவர் ஒரு தடவை அந்த காலத்துடைய ஹலீஃபாவாக இருந்த மன்சூர் இடத்துல போகிறார். மன்சூர் முகாத்தில் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கண்டவுடன் பெரிய ஒரு ஆலிம், ஹலீஃபா சொல்லுகிறார் ஆலிம் இடத்துல, எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். முகாத்தில் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லாஹ் கேட்டார்கள், மன்சூர் ஹலீஃபாவை பார்த்து, நான் வாழ்க்கையில் படித்து கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு உபதேசமாக சொல்லவா, அல்லது என்னுடைய கண்ணால பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு உபதேசமாக சொல்லவான்னு கேட்டார். அதற்கு ஹலீஃபா மன்சூர் சொல்லுகிறார், நீங்க கண்ணால கண்ட ஒரு விஷயத்தை சொன்னா பிரயோசனமாக இருக்குமே. சொன்னவுடன் முகாத்தில் சொல்லுகிறார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் மிக பக்குவமான பேணுதலான ஒரு ஹலீஃபா, 2 வருஷங்கள் உலகத்தில் ஆட்சி செய்தார்கள். உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றி வைத்து விட்டு சென்ற ஒரு ஹலீஃபா, 40 வயதில் மௌத்தான ஒரு சிறந்த ஒரு ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ். அவர் 11 ஆண் குழந்தைகளை பெற்று வளர்த்து விட்டு சென்றார். அவர் 11 ஆண் குழந்தைகளுக்கும் அனந்தர சொத்தாக ஹலீஃபா விட்டு சென்றது வெறும் 18 திர்ஹம்கள், 18 வெள்ளிக்காசுகள். அந்த 18 வெள்ளிக்காசுகளில் அவருடைய ஜனாசாவுக்கும் அவருடைய கபருக்கும் 9 வெள்ளிக்காசுகள் போயிட்டது. மிச்சமாக இருந்த 9 வெள்ளிக்காசுகளை அந்த 11 ஆம்பள பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுத்தார்கள். ஒருவருக்கு 1 வெள்ளிக்காசு கூட கிடைக்கல, சதக்கணக்கில் கிடைச்சது. ஒரு நாள் நான் பள்ளிவாசல்ல இருந்து வெளியில போகிறேன். முகாத்தில் இப்னு சுலைமான் சொல்லுகிறார், அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு படை புறப்பட போகுது, யாராவது அந்த படைக்கு உதவி செய்யுங்க என்று எலான் செய்யப்பட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய பிள்ளைகள், அந்த 11 பேர்ல ஒரு பிள்ளை எழும்பினாரே, 100 குதிரைகளை அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய ஹலாலான பணத்தால நான் தருகிறேன் என்றார். யார் இவர்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் ஹலீஃபாவிடம் இருந்து 1 திர்ஹமாவது கிடைக்கல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ் சக்கராத்துல இருக்கிற நேரம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு மனிதர் போய் கேட்கிறார், ஹலீஃபா, நீங்க மௌத்தாக போறீங்க, பிள்ளைகளுக்கு நீங்க எதுவும் விட்டுட்டு போகலையே. சொன்னார், என்னை எழும்பி உட்கார வைங்க. உட்கார வைக்கப்பட்ட பொழுது பிள்ளைகளை கேட்டவரிடத்துல சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இவங்களை நான் சாலிஹாக நல்ல பக்குவமானவர்களாக வளர்த்திருக்கிறேன். இவர்கள் சாலிஹான நல்ல பிள்ளைகளாக இருந்தால்
என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி இருக்கிறது, வஹுவ யதவல்லா ஸாலிஹீன், சாலிஹானவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். இவர்கள் கெட்டவர்களாக இருந்தால் இவர்களுடைய கையில பணத்தை கொடுத்துட்டு செல்வதை விட கொடுக்காமல் செல்வது நல்லது என்றார்கள். சொல்லிவிட்டு ஒஃபாத் ஆகிட்டான். அல்லாஹ் அந்த குழந்தைகளை இப்படி வாழ வைத்திருக்கிறான். அதே முகாத்தில் இப்னு சுலைமான் சொல்லுகிறான், நான் அதே நாள் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன்மார்கள்ல ஒருவர் 100 குதிரைகளை அல்லாஹுடைய பாதையில, ஒரு குதிரைட விலை அந்த காலத்திலேயும் பெரிய ஒரு வாகனம், அது ஒரு வாகனத்தை போல 100 வாகனங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில. அதே நாள் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற ஹலீஃபாவுடைய பிள்ளைகள், அவர்கள் ஒரு மனிதரை பார்த்தேன். ஹிஷாமும் ஒரு ஹலீஃபாவாக இருந்து மரணித்தவர். அவர் மரணிக்கிற நேரத்தில் சில அநியாயங்கள் ஊடாக சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார். அவருக்கும் 11 ஆண்புல பிள்ளைகள். அந்த 11 ஆண்புல பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளில் ஒரு ஆண் பிள்ளைக்கு கிடைத்த மீராஸ் 1 மில்லியன் தங்க காசு, தீனார். ஒரு தீனார் என்பது அரை பவுன், 4 கிராம், அதாவது 5 லட்சம் பவுன், 5 லட்சம் பவுன் நகையை போல. 1 மில்லியன் தீனார் அடிப்படையில 10 லட்சம் தீனார் ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் உரிய மீராஸ் கொடுக்கப்பட்டது. முகாத்தில் இப்னு சுலைமான் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணால நான் பார்த்தேன். அதே நாள் சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன். ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை மார்க்கெட்ல எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போங்க என்று பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை, சந்தோஷம், நலவுகள் என்பது பணம் பெருத்த அதிகமான தொகைகளை கொண்டு ஏற்படுவதில்லை. இவைகளெல்லாம் அல்லாஹ்வை தக்வா செய்து நீதத்தோடு நியாயத்தோடு உழைக்கப்படுகிற, ஹலாலாக சம்பாதிக்கப்படுகிற பணங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் சந்தோஷங்களை அந்த குடும்பங்களில் ஆக்கி வைக்கிறான். குறிப்பாக மரணித்த மனிதர்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாராவது தன்னுடைய சொத்துக்கள், பெற்றோர்களுடைய சொத்துக்களில் பெண்களுக்கு பங்கிருக்கிறது என்று குர்ஆன் சொல்லி இருக்கிறது. ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பங்குல பாதி பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. ஏன் பாதி? ஒரு ஆண் அவர் மீதுதான் ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுப்பது, ஒரு பெண்ணுக்கு வீடு, ஒரு பெண்ணுடைய முழு செலவும் ஒரு ஆண் மகன் மீது சுமத்தப்படுகிறது. ஒரு பெண்மணி எவ்வளவு வசதி உள்ளவளாக இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு கூட அந்த பெண் செலவழிப்பதை இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு கடமையாக்கவில்லை. பெண் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை இல்லை. விரும்பினா செலவழிக்கலாம். அன்பான சகோதரர்களே, ஆணுக்கு இருக்கிறது போல பாதி பெண்ணுக்கு அல்லாஹ் சொத்துக்கள்ல பங்கு வைத்திருக்கிறான். அந்த சொத்துக்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில பிரிக்கப்படவில்லை என்றால், குழந்தைகளுக்கு மத்தியில சொத்துக்கள் பிரிக்கிற விஷயத்துல மனஸ்தாபங்கள், மன விருப்பங்கள் இல்லை என்றிருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுக்கு முன்னால பதில் சொல்ல வேண்டும். இந்த ஹராமான காணிகளில் வளரக்கூடியவர்கள், வாழக்கூடியவர்கள் வாழ்க்கையில எப்படி நிம்மதியாக வாழுவார்கள்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ரிவாயத் புகாரி, நசாஇ போன்ற கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. 2 மனிதர்கள் நபி அவர்களுக்கு வருகிறார்கள். ஒரு காணி விஷயத்துல கருத்து முரண்பாடு, 2 பேரும் ஆதாரங்களோட வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதர்களையும் முன்னால வைத்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள். சஹீஹான ரிவாயத். சொன்னார்கள், இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய, நீங்கள் என்னிடத்துல வழக்காடுகிறீர்கள், என்னிடத்துல ஒரு கேஸை கொண்டு வாரீங்க, நீதம் கேட்டு வருகிறீர்கள். வலஅல்ல பஅதக்கும் அல்ஹன பிஹுஜ்ஜதிஹி மின் பஅத், உங்களில் சிலர் தங்களுடைய நியாயங்களை முன்வைப்பதில் நாவன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், திறமைசாலிகள். தன்னுடைய பேச்சாற்றலால, தன்னுடைய திறமையால இந்த சொத்து என்னுடையதுதான் என்று அவர்கள் எனக்கு முன்னால் கடுமையாக வாதாட்டம் செய்கிறார்கள். நான் வெளிரங்கத்தை வைத்துத்தான் தீர்ப்பு செய்கிறேன், வெளிரங்கத்தை வைத்து தீர்ப்பு செய்கிறேன். நான் யாருக்காவது உரிமையில்லாத அவருடைய சகோதரனுடைய, மற்ற மனிதனுடைய சொத்தை நான் தீர்ப்பு செய்தாலும் கூட நரகத்தில் ஒரு துண்டைத்தான் நான் உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறேன். அதனால நீங்க விருப்பம்னா நரகத்தில் ஒரு துண்டை வச்சு கொள்ளுங்கோ, அல்லது அதை மறுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பாக இருந்தாலும் வெளிரங்கத்தை வைத்துதான் தீர்ப்பு வழங்குமாறு அல்லாஹ் பணித்திருக்கிறார். நாங்க என்னதான் டாக்குமெண்ட்ஸுகளை முடிச்சு, என்னதான் விளையாட்டுக்களை போட்டு, பிறருடைய சொத்தை என்னதான் கோர்ட்ஸ் எங்களுக்கு தீர்ப்பு தந்தாலும், ஏன் ஒரு நபியுடைய, ஒரு சாலிஹான மனிதருடைய தீர்ப்பாக இருந்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
நீங்க அது தகுதியா எனக்கு என்று பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாவிட்டால் நரகத்தின் ஒரு துண்டைத்தான் நீங்கள் பெறுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாம் பள்ளிக்குள் வெளியாகுவது மட்டுமல்ல, 2 ரக்காத் தொழுகையில, ஹஜ்ஜில, உம்ராவுல மட்டுமில்லை இஸ்லாம் வெளியாகுவதே சுத்தமான சம்பாத்தியம். இதனால தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் அமல் செய்ய கட்டளையிடுவதற்கு முன்னால குலூ மினத் தய்யிபாத், முதலாவது ஹலாலாக சாப்பிடுங்க, 2வது வஅமலு சாலிஹா, அதுக்கு பிறகு சாலிஹாக அமல் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹராமான சம்பாத்தியத்தோட தொழுக போற ஹஜ் எந்த பயனும் இல்லை சகோதரர்களே, எத்தனாவது ஹஜ்ஜாக இருக்கலாம். அதனால எங்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது, எங்களை நாங்கள் ஏமாற்றி விடக்கூடாது, எங்களோட மனதுக்கு நாங்கள் காரண காரியங்களை சொல்லி எங்களை ஷேர் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டும். நான் செய்வது சரியா? ஒரு நாள் லீவை போடுவோம், ஒரு நாள் கடையை மூடுவோம், ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போம், தனியாக இருப்போம், எங்களோட பழைய விஷயங்களை யோசிப்போம். நாங்கள் செஞ்சது சரியா? நாங்கள் இருக்கிறது சரியா? பிழை என்று உணர்ந்தால் உலகத்தில் லேசு சகோதரர்களே, அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொள்ளது, தீர்த்து கொள்ளது ஆக லேசு. மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால சூரா ஆல இம்ரான் சொல்லுகிறது, மனிதர்கள் போய் நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தை நாங்கள் தங்கமாக ஆக்கி கொண்டு வந்து நரகத்தில் இருந்து தப்பித்து போனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இந்த உலகத்தை நீங்கள் தங்கமாக மாற்றி அந்த உலகத்தை தங்க கோளையாக சுமந்து வந்து அல்லாஹ்விடத்தில் கொடுத்து நரகத்திலிருந்து என்னை விடுவித்து விடு என்று சொன்னாலும் அவர்களிடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் தந்திருக்கிறான், உணர்வோம், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழுவோம். அல்லாஹு தாலா எங்களுடைய வாழ்க்கையை சீரானதாக, சாலிஹானதாக, அவருடைய பொருத்தத்திற்குட்பட்டதாக ஆக்கி தந்தருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு நேர்வழியை காட்டி தந்தருள்வாயாக, எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹ் ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத்தருவாயாக. அல்லாஹ் உலகத்துடைய அற்பத்தன்மை எங்களுக்கு உணர்த்துவாயாக. மறுமை வாழ்க்கையுடைய சொர்க்கத்துடைய பெருமதி எங்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக. துனியாவுடைய யதார்த்தத்தை, ஹகீகத்தை எங்களுக்கு புரிய செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆன் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வாயாக. ஹலாலான உணவை தவிர எங்களுடைய உடல்களுக்குள் ஹராமான உணவுகளை விட்டும், ஹராமான சம்பாத்தியங்களை விட்டும், ஹராமான விஷயங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கைர்களில் பங்கு தருவாயாக. எல்லா ஷர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.